லேட்டாக வந்தேன் லேட்டாகனு அது காரணம் சொல்லக்கூடாது. எனக்கு வயசு 60 நடந்துட்டுது. என் வயசு எத்தனை டைம் தாண்டி 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 தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சொன்ன டேத்து யாரும் வர முடியாது. ஆமாங்க. 5 மணிக்கு வர முடிஞ்சா 7 மணிக்கு வரணும். எந்த ஒரு அரசு தலைவரும் வர முடியாது. இப்போ கூட சமீபத்தில் கூட நம்ம நரேந்திர பிரதமர் மோடி வந்தார். ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்திருக்காரு. சொன்னது 12 மணிக்கு வரனாரு, 12:05 கூட வந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய ஆசை பிரதமரை பார்க்கணுன்னு இருந்தோம். 2 லட்சம் பேர் இந்த இடத்துல 30 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இந்தாண்ட பொன்னியில போய் விழுவணும், இந்தாண்ட போய் விழுவணும். சரி, நம்ம மோடியை பார்க்க முடியாது, நம்ம வீட்டுக்கு விழுவோம். நம்ம எப்படியா பார்த்துக்கணும் போயிருக்கணும் மக்கள். விஜய் வர வரைக்கும் நீ காத்துது மிகப்பெரிய மக்களுடைய, நான் என்ன சொல்றது, அதை அவங்க தான் ஏற்றுக்கணும். ஆமாம், உங்களை நான் எதிர்பார்ங்க வரலன்னா போயிட்டு இருக்கணும் நண்பா. இப்போ நீனும் நானும் நண்பர்கள் டீ குடிக்க போகிறோம், நீ டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, நான் வரலன்னா என்னை விட்டுருணும். நான் ஒரு நண்பர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருப்பேன். அது வரையும் நீங்கள் இருக்க முடியுமா? அடுத்த மீட்டிங்கில் பார்த்துக்கோ. கரூரில் பார்க்கணும்னா அடுத்து திண்டுக்கல்ல பார்ப்போம், குளித்தாலையில் பார்த்துக்கலாம், திருச்சியில் பார்ப்போம். அப்படி மக்கள் போயிருக்கணும். ஒருத்தவனுக்காக காத்துட்டு தான் இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. மக்களை நினச்சி சரி பொழுது போச்சு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒரு மக்கள் நினச்சிருந்தால் இந்த விபத்து கண்டிப்பாக நடந்திருக்காது.